அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயம் மனப்பது. இது ஒரு சைனீஸ் காயின், ஹோல் காயின். தாயத்து மாதிரி இது ஒரு மந்திர சக்தி உள்ள ஒரு நாணயம். நடுவில் சதுர வடிவத்தில் ஒரு ஹோல் இருக்குது. சுற்றி நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கு. இதில் மொத்தம் ஒரு 15 நாணயம் இருக்கும். நேற்று ஒரு நாணயம் போட்டிருந்தேன், அது அடிமுடிமை எல்லாம் ஓடி போச்சு. ஒன்று கூட எடுத்து வைக்க முடியல. என் வீட்டுக்காரங்க சத்தம் போட்டாங்க, நமக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி. அந்த நாணயத்தினுடைய தாய் நாணயம் இது. அதற்கு முன்பு வெளிவந்த நாணயம் இது. சம்பந்தமாக விக்கிபீடியாலுமே படித்தேன். இந்த இடத்துல விக்கிபீடியா இதில் போட்டிருக்கு, குயின்லாங் டாங்ஃபோ. இந்த நாணயத்தை பற்றி ஃபுல் விவரம் போட்டிருக்கு. அந்த நாணயத்தினுடைய தாய் நாணயம், மதர் காயின் அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்கு. இது ஆஃபீஸில் வைக்கலாம், வீட்டில் வைக்கலாம், வாகனங்களில் வைக்கலாம், கழுத்தில் தாயத்தகை கொறுத்து போடலாம், இடுப்பில் தாயத்தகை கட்டலாம்னு அது எழுதியிருக்கு. இது மாதிரி நாணயங்கள் கலெக்டர்ஸ் சேகரிப்பது மிகவும் கடினம் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை நீங்கள் கலெக்ட் பண்ணுறது அவ்வளோ எளிதல்ல. சைனீஸ் காயினுடைய கேட்லாக் புக் எடுத்து போய் அதில் நீங்கள் பக்கமாக திருப்பி அதில் இந்த காயினை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கணும். இது மன்னர் காலத்தில் உள்ளது. 1700 எங்கிட்ட பார்த்தேன், 1700 சில நேரத்து போட்டிருந்தேன், 1776. அந்த 1735 டு 1796 இந்த வருடங்களில் உள்ள நாணயம் இது. வச்சுக்கோங்களா, அதே நாணயம் இது. இதனுடைய ஹிஸ்ட்ரி, இந்த நாணயத்தை பற்றி வரலாறு இதெல்லாம் ஒருபாடு போட்டிருக்கு. இதை நான் படிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் சரியாக போகும். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படித்தேன். நீங்களும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதனோட ரேட்லாம் கூட பார்த்துருந்தேன், அது என்னென்னு பார்த்து சொல்லிடுறேன். இதை நம்மகிட்ட இருந்த காயின்கள் பின்னாடி பிரிச்சு. இது இப்போ நம்ம வச்சுருக்கிற காயின் இது சைனா 1754 டு 1760, ஒரு 10-15 வருஷம்தான் அது ரேட் இடம். 1 கேஸ் கியூன் டைனாஸ்டி, அந்த மன்னர் காலத்தில் உள்ளது. இதனோட ரேட் $6 அமெரிக்கன், 595 ரூபா அல்லது 600 ரூபா. நான் வச்சுருக்கோம்ல அதே காயின். மறுபடியும் நீங்கள் கூகுளுக்கு போய் கேமராவுக்கு போய், இந்த இருக்கிறவங்க தான் கேமராவுக்கு போய் சும்மா ஏதேனும் ஒரு காயினை டச் பண்ணால் அது ஒரு காயினை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிடும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கீழே ஆளுங்கிறதுக்குள்ள ஆல் ஓவர் வியூன்னு போட்டிருக்கோம், அங்கே போயிட்டிங்கன்னா இந்த நாணயத்தை பற்றி ஃபுல் மேட்ரும் உங்களுக்கு வந்துடும். சூன்சி எம்பரர் 1643 டு 1661. இந்த மேலே போட்டிருக்கோம் குயிங் டைனாசிட்டி ஸ்பெசிஃபிக்கலி ஃபியூச்சரிங் த ரிஜியன் டைட்டில் ஆஃப் த அப்படின்னு போட்டிருக்கா. இந்த மன்னருடைய மாடலில் இப்போ இந்த நாணயம் வெளியிட்டிருக்காங்க. திஸ் காயின் மேட் ஆஃப் பிராஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எ டிஸ்டிங்டிவ் ரவுண்ட் ஷேப். உங்களுக்கு என்னென்ன விவரங்கள் வேணுமோ அது ஃபுல்லாக நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேறு வழி இல்லை. இப்போ வலைத்தளத்துக்கு போக ஒன்றும் செய்ய முடியாது. இதனோட ரேட் 699 ரூபா. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே நாணயத்தினோட ரேட்டு. இதுவும் வாங்கி நீங்கள் இந்த வச்சுருக்கோம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற நாணயங்கள் தான். இது ஃபுல்லாக அந்த நாணயங்களை பற்றின வரலாறு விவரங்கள்.
இந்த நியூ மிஸ்டாக்கு போனீங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒரு நல்ல ஒரு நாணயம். இதை நான் ஃபோல்ட்ரு போட்டு தருவேன். இந்த மாதிரி ஃபோல்டரை போட்டு தான் தருவேன். இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் பூஜையிலையோ அல்லது கழுத்துலேயோ சின்ன குழந்தைங்களுக்கோ இடுப்புலையோ இதை நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க. மாயசக்தி மந்திர சக்திலாம் இருக்குன்னு நான் உத்தரவாதமாக கொடுக்க முடியாது. ஒரு நம்பிக்கை, இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நினச்சி கும்பிட்டா அது சிலை. இறைவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது கல். அது மாதிரி இதனை எதான ஒரு நம்பிக்கை தான். 1000 கோடி ரூபாய்க்கு ஏரோப்ளேன் செஞ்சு போகிறவனு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு தான் அதுக்கு மேலே நச்சுட்டு போகிறா. அப்படி எவ்வளோ ஒரு செயற்கைக்கோள் சேட்டலைட்டு நீங்கள் மேலே பிஎஸ்எல்வியை விட்டாலும் கீழே தேங்காய் வளம் உடைச்சிட்டு தான் விட்டீங்க. அது மாதிரி எல்லாமே ஒரு இறை நம்பிக்கை, ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை. அது மாதிரி இதுவும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நாணயம். இவ்வளோ தான் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமே தவிர, இது நானே என்கிட்ட நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் அப்படியே கொட்டும். ஓடு வீடாக இருந்துச்சுன்னா மேலே ஓட்ட போகிறேன் பிரித்து வச்சுருங்க, வானத்துலேருந்து பொத்துன்னு பணக்கட்டாக விழுமுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எல்லாமே ஒரு நம்பிக்கை. இதில் எழுத்து பூரா சித்தர்களினுடைய வேத வாக்கியம் மாதிரி ஒரு மந்திர சொல்கள் இதில் எழுதப்பட்டிருக்கு. என்ன விவரம் வேணுமென்னாலும் நீங்கள் வலைத்தளத்தில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன் பேச்சை மட்டுமே நீங்கள் முழுமையாக நம்பாதீங்க. ஏன்னா தமிழர்களுடைய பேச்சை நம்பி பல நாடுகள்லாம் இருக்க இடம் தெரியாமலே போய் பல கொலைக்களங்கள் ஆகிப்போச்சு. எல்லாமே போர்க்களங்கள் எல்லாம் கொலைக்களங்கள், இன அழிப்பு ஆகிப்போச்சு தமிழனை நம்பி. அப்போ நானும் ஒரு தமிழை, என்னையும் நீங்கள் நம்பாதிய. எனக்கு ஒரு பதவி தரம்னு சொன்னால் இப்போ இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அந்த வேலைக்கு போயிடுவேன். எனக்கு 1000 பேர் ஓட்டு போட்டாலும் 1,00,000 பேர் ஓட்டு போட்டாலும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு என் வயிறு என் வாய் தான் முக்கியம். மானம் அது மரியாதை ஆகுது. நான் பாட்டில் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன். நான் இப்போ நாடை அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. போற்றுவதாக இருந்தால் போற்றுங்கள், புழுதி வரி தூற்றுவதாக இருந்தால் தூற்றுங்கள், ஏற்றுவதற்கு அர்த்தம் எனது உள்ளம் சரி என்றால் எடுத்து உரைப்பேன், எவரும் நில்லேன் அஞ்சேன்னு கவிஞர் கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்ப நான் பேசிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு அதில் எது நல்ல விஷயமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, தீய விஷயங்கள் இருந்தால் விட்டுருங்க. எப்பொருள் யார்வை கேட்பேனும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார்வை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளை மனசில் வச்சுக்கோங்க. யார் என்னென்ன சொன்னாலும் அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து நீங்கள் அதை எடுத்துக்கணும். எப்பொருள் தகையதாயினும் அப்பொருளிலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது 2வது ஒரு குறள். எப்பொருள் தகையதாயினும் அப்பொருளிலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுமாதிரி நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் கேட்டுக்கிடணுமே தவிர நல்ல விஷயங்கள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும், மற்ற துறை விட்டுறணும். ஒரு 50 பைசா காயின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், ஒரு வாரமாக இன்னும் ரெடி ஆக மாட்டேங்குது. இந்த நாணயத்தினோட விலை சொல்லிட்டுமா 120 ரூபா. நேற்று கொடுத்த நாணயத்திலேருந்து இது 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கும். அது இதிலேருந்து 1 சென்டிமீட்டர் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அது ஒன்று கூட இல்லை. உங்களுக்கு எடுத்துக்காட்டு காமிக்க கூட ஒன்று கூட இல்லை. போன பதிவில் ஒரு சைனீஸ் காயின் போட்டேன், ரொடீஷியா அண்டு நயாஸ்லாண்டுன்னு ஒன்று போட்டேன். அது ஒரு அற்புதமான ஒரு காயின். அது யாரும் வேணால் வாங்கிக்கோங்க. நான் இன்னும் அதை எனக்கு மெசேஜ் எதுவும் வரல. வணக்கம் நண்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் இருக்குது. வெறும் 120 ரூபா தான். குடும்ப பாதுகாப்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை திறன், குழந்தைகளுடைய படிப்பு, உடல் ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வு, பொண்ணு பொருள், அன்பு, காதல், வீரம், இன்பம் எல்லாம் உங்களுக்கு சேரணும்னா இதில் ஒரு நாணயத்தை வாங்கி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை அன்பளிப்பாக கொடுங்க. இந்த நாணயத்தை நல்லா தண்ணி போட்டு அலசி அதை பூஜை ரூமில் வச்சு வணங்கி வாங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் செலவுகளிலேயே முதல் செலவு எதாக இருக்கணும்? சேகரிப்பாக தான் இருக்கணும். இது ஒரு நம்பிக்கை. இப்போ எனக்கு நான் நேற்று ஒரு $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கரன்சி வாங்கினேன். நேற்று $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கோல்டன் கரன்சி வாங்கினேன், தங்கத்தகடல் உள்ளவர். நேற்று அவங்க குறிப்பிட்ட இடத்துல வாங்கினேன். என் ஒய்ஃப் அதை பூஜையில் வச்சிருச்சு. பதிவு கூட போட விடலை. யாராவது கேட்பாங்க அப்போ கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நண்பர்கிட்ட இப்போ வாங்கினது ஃபுல்லாகவே
இந்த மாதிரி ஒரு இறை நம்பிக்கைக்கு பாத்தியப்பட்ட நாணயங்கள், பெருசு பெருசாக உள்ள மெடல்கள் இப்படி தான் இப்போ வாங்கினேன் ஒரு நபர்கிட்ட. அவருக்கு வயசு 80 வயசு இருக்கும். மறுபடியும் நான் பேசக்கூட முடியல, அவராலும் பேச முடியல. அவ்வளவு தயங்கிட்டார், ஆள் தவழ்ந்துட்டார். அவர் வச்சுருந்ததான் கொடுத்தாரு. இதுவும் அவர்கிட்ட வந்தது தான், எல்லாம் ஒரே பார்சலில் வந்தது தான். அவர்கிட்ட வந்ததுலேருந்து இதுதான் கடைசி காலி. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பதிவுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தவறு இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க, சரி இருந்ததுன்னா வெரி குட்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கமெண்ட்டில் என்னத்தையும் ஒன்று போடுங்க, என்னை ஊக்கப்படுத்துறது மாதிரி. நாங்கள் நல்ல வேலை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பண முடிப்பு தருவாங்க, அதுக்கு பேர் ஹானோரியம், ஊக்கத்தொகை. நிறைய அந்த மாதிரி வாங்கி வாங்கி பழகிட்டோம் நாங்கள். அது மாதிரி இதுக்கும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் பேசுவோம், நல்லா பேசுவோம். வாழ்க்கையில் நான் போகல என்னத்தை கொண்டு போகிறேன், இந்த ஓட்டக்கால் நான் கூட கொண்டு போக போகிறதில்ல. இப்படி ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் யூடியூப் போட்டுக்கிட்டு இருந்தேன்டா. உண்மையை தான் பேசுவான், நல்லது தான் பேசுவான். வலைத்தளத்தில் என்ன ரேட்டு போட்டு அடிச்சோ அவன் என்ன மனசு வச்சுருக்கானோ அதை தான் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரமான ஒரு மனுஷன் 4 பேராது பேசணும்ல. 4 பேர் வாழ்த்தது மாதிரி வாழ்ந்து விட்டு இந்த பூமியை விட்டு போவோம். வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு வாங்கி வச்சுக்கோங்க.